Welcome to my channel Rithi Motivational Speech. தவறான அல்லது நச்சுத்தன்மை வாய்ந்த டாக்ஸிக் உறவுகளால் ஒருவருடைய வாழ்க்கையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அவற்றின் முக்கிய விளைவுகளும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று மனநல பாதிப்புகள். ஓகேங்களா? சுயமரியாதை குறைதல். சரிங்களா? நம் எதிர்க்கும் லாயக்கற்றவர் என்ற எண்ணம் மேலோங்கும். தனது திறமைகள் மற்றும் அழகு மீதான நம்பிக்கை குறைய தொடங்கும். சரிங்களா? அதாவது நம்மளோட மனதளவில் பாதிப்புகள் நிறைய உருவாகும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா சுயமரியாதை குறையிறது. நம்ம நல்ல வழியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மதிப்பு அதிகரிக்கும். சரிங்களா? நம்ம தப்பான வழியில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட மதிப்பு குறைஞ்சிரும். சரிங்களா? அதைத்தான் சொல்லியிருக்கோம். நாம் எதற்கும் லாயக்கற்றவராக மாறுறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும். சரிங்களா? இந்த காரணம் திறமைகள் மற்றும் அழகு மீதான நம்பிக்கை நமக்குள்ளே குறைய தொடங்கும். ஓகேங்களா? அதைத்தான் சொல்லியிருக்கேன். செகண்ட் ஒன்று என்னென்னா மன அழுத்தம் மற்றும் பதற்றம். எப்போதும் ஒரு விதமான பயம் மற்றும் பதற்றத்துடனே நம்ம இருக்க வேண்டி இருக்கும். சரிங்களா? இது நாளடைவில் டிப்ரெஷன் எனப்படும் மனசோர்வுக்கு வழிவகுக்கும். சரிங்களா? அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால மனச்சோர்வு ஏற்படும், டிப்ரெஷன் ஆயிடுவோம். சரிங்களா? அதனால் அதை தான் நம்ம எப்போ நல்ல வழியில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் தவறான வழியில் போயிட்டு அப்படின்னா நம்மளோட இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை தலை குனிகிற அளவுக்கு மாறிவிடும். ஓகேங்களா? மூணாவது என்னன்னா குற்ற உணர்வு. சரிங்களா? தவறு செய்யாத போதும் அந்த உறவில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தானே காரணம் என்று தேவையற்ற குற்ற உணர்வை வளர்த்து கொள்ள நேரிடும். அதாவது நம்ம தப்பே செய்யலைனாலும் அந்த தப்பான உறவில் இருக்கிறனால நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ, அவங்களோட பிரச்சனைக்கு நம்ம தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும், நமக்குள்ளே உருவாயிடும். எதனால் அப்படி உருவாகுதுன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான உறவில் போயிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம செய்கிறது எல்லாமே தப்பாக தான் தோணும். சரிங்களா? நல்லதே செஞ்சாலும் ஆனால் நம்மளுக்கு தப்பு நம்ம பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உருவாகும். ஓகேங்களா? அடுத்து என்னென்னா உடல் நல பாதிப்புகள். மன அழுத்தம் அதிகரிப்பதால் தூக்கமின்மை ஏற்படும். சரிங்களா? அது அதனால் தலைவலி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படணும். ஒழுங்காக நம்ம தூங்கலை அப்படின்னாவே தலைவலி அதிகமாக இருக்கும், ஒழுங்காக செரிமானம் ஆகாது. அதனால உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். நீண்ட கால மன உளைச்சல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சிரும். சரிங்களா? அடிக்கடி உடல்நல பாதிக்கப்பட்ட காரணமாகவும் இருக்கும். இது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். எதிர்ப்பு சக்தி சுத்தமாக குறைஞ்சிடும். ஒழுங்காக சாப்பிடலைன்னா எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து சமூக விளைவுகள். அதாவது சமூகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுதல். நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம பொதுவாக நம்மளே நம்மளை தனிமைப்படுத்திக்குவோம். ஏன்னா நம்ம நார்மலாக நல்லா இருந்துட்டோம், ஒழுக்கமாக இருக்கிறோம், சரியான வழியில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசுவோம், பழகுவோம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு தப்பான வழியில் போகிறோம் நம்மளுக்கே தெரியுது அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்குள்ளே ஒரு உற்ற உணர்ச்சி இருக்கும். நம்ம தப்பு பண்ணிவிட்டு யாராவது எதாவது சொல்லிடுவாங்க, அதனால் நம்ம தனியாகவே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடும். சரிங்களா? அதைத்தான் சொல்ல போகிறேன். தனிமைப்படுத்தப்படுதல். தவறான உறவில் இருப்பவர்கள் பெரும்பாலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். அல்லது அந்த உறவில் உள்ள நபர் உங்களை மற்றவர்களிடம் பிரித்து வைக்க முயலலாம். அதாவது அந்த இப்போ நம்ம நம்மளாக தனிமைப்படுத்திக்குவோம். இல்லை அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாட்டி நம்மளோட உறவினர்களே நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அதைத்தான் சொல்லியிருக்கேன். அடுத்து மற்றவர்கள் மீதான நம்பிக்கை குறைதல். அதாவது மற்றவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிரும். ஒரு உறவில் ஏமாற்றமோ அல்லது துரோகமோ ஏற்படும் போது அதன் பிறகு வரும் நல்ல மனிதர்களை கூட நம்புவதற்கு மனம் தயங்கும். உண்மைதானங்க. இப்போ நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு நம்பிக்கையே வராது. அது நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். அதனால அவங்களுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது. சரிங்களா? நேரமும் வளர்ச்சியும் முடங்குதல்னா சரியான புரிதல் இல்லாத உறவில் இருக்கும்போது வாழ்க்கையின் இலக்குகள் சிதறி போகும். அதாவது ஒருத்தர் புரிஞ்சுக்காத அந்த புரிதல் இல்லாத
உறவுகளோடு இருக்கும்போது வந்து என்னென்னா வாழ்க்கையில் வந்து இலக்குகள் வந்து சிதறி போகும். நம்மளோட குறிக்கோள்கள் இருக்கும், கோல் இருக்கும் நமக்குன்னு ஒரு இது. ஆனால் வந்து அந்த தப்பான உறவில் இருக்கும்போது அந்த கோள்களை வந்து நம்ம கரெக்டாக அடைய முடியாது. சரிங்களா? தன்னுடைய முன்னேற்றம் அல்லது வேலையில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக எப்போதும் அந்த உறவில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதே அதிக நேரம் வந்து செலவிட வேண்டியிருக்கும். ஆமாம், இப்போ வந்து நம்மளோட கோல் நான் என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போ வரும்னா நம்ம சரியான பாதையில் போகும்போது தான் அந்த எண்ணம் வரும். ஆனால் நம்ம தப்பான பாதையில் போகும்போது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு நான் இது செய்கிறது சரின்னு சொல்லிட்டு அதில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுலேயே நம்மளோட நேரத்தை வந்து அதிக நேரம் செலவிடுற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த வீடியோ என்னன்னா குறிப்பு. ஒரு ஆரோக்கியமான உறவு என்பது ஒருவரை முன்னேற்ற வேண்டுமே தவிர பின்னோக்கி இழுக்கக்கூடாது. சரிங்களா? உங்கள் மன அமைதியை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை என்பதை உணர்வது அவசியம். உறவுகளில் சிக்கல்கள் இருக்கும்போது தகுந்த ஆலோசனையை பெறுவது அல்லது உங்களுக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர்களிடம் பேசுவது ஒரு நல்ல தீர்வாக அமையும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில்